ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பின்னல் சமோசா. சமோசா அப்படின்னாலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. முறுமுறுன்னு அருமையான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். மேலே நல்லா முறுமுறுன்னும் கீழே ஸ்டஃபிங்கோட ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. இது எப்படி இருக்குது நம்ம உடச்சி பார்க்கலாமா? இப்போ மேலே இருக்கிற இந்த பார்ட் நல்லா முறுமுறணும். கீழே இந்த ஸ்டஃபிங்கோட இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸோட ரொம்ப சூப்பராக வாசனையாக அட்டகாசமாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுங்க. இந்த அருமையான பின்னல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பின்னல் சமோசா செய்கிறதுக்கு மைதா 2 கப்பு சேர்த்துக்கலாங்க. ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் இப்படி சேர்த்துட்டு வழக்கம் போல் இந்த மாதிரி நல்லா கசக்கி சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நல்ல ஜீரண சக்தியும் நமக்கு கிடச்சிருங்க. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த உருக்கின நெய்யும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா? அடுத்தது கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக சமோசா செய்கிற மாதிரி நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு முடிடலாங்க. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வானலியில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சதும் வெங்காயம் ஒரு 1/4 கப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 கப்புக்கு கேரட் இதை துருவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் துருவி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 2 வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இது நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நமக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு வெந்துடும். நம்ம துருவி தானே வச்சுருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ திறந்து பார்த்தா சீக்கிரமாக இந்த மாதிரி வெஜிடபிளை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த பிறகு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இந்த 3ஐயும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இது கூட மல்லித்தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தழையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சாச்சுங்க. நம்மளுடைய ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம எப்படி சமோசா செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாவு இருக்கணும். அடுத்தது இது ஒரு சப்பாத்தி வலையில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு மேலே இப்படி தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு இது பாதியாக பிரித்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சப்பாத்திக்கு 2 வரும் நமக்கு. இப்போ நீளமான ஷேப்பில் வர்றதுன்றதுக்காக நான் 2 பக்கமும் இதை கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாங்க. அடுத்தது 2 வந்திருக்குல்ல, இப்போ 1 எடுத்து வச்சிடலாம். இந்த 1ல் இப்போ பாதி அளவுக்கு நம்ம அளவு எடுத்துக்கிட்டு 3 பின்னல் வரன்றதுக்காக பின்னல் வரதுக்காக 3 கட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் 3 லேயர் வர்ற மாதிரி. அடுத்தது இந்த ஸ்டஃபிங் மேல் பார்ட்டில் இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு வச்சுட்டு இதை நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுறணுங்க. கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டு வச்சிடணும். இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு எண்ணெயில் போட்டு பொரித்தாலும் நமக்கு பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணியை தொட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோம். இந்த மாதிரி நல்லா ஒட்டினுங்க. எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நிதானமாக இதை இந்த சமோசா கிழிஞ்சிடாமல் மெதுவாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சிடணுங்க. இப்போ மேலேயும் நம்ம அழுத்தி விட்டுடலாம். நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து பின்னல் போட ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி விட்டுறக்கூடாது. மேலே அப்படியே லேசாகவே இப்படி போட்டாலே போதும். நல்லா நமக்கு முறுமுறுன்னு ஒவ்வொரு லேயரும் ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பின்னல் போட்டுடலாங்க. நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு அப்படியே இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி மேலே திருப்பி விட்டு அப்படியே இது மேலே இந்த பக்கத்தில் ஒட்டி விட்டுறணும். இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒட்டும்போது நல்லா பிடிச்சிக்கும்.
அவ்வளோதாங்க நம்மளுடைய சமோசா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பின்னல் சமோசா. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இந்த பக்கம் எந்த பக்கம் வெடிப்பு இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வந்துடலாமா? இப்போ இந்த மாதிரி பின்னல் சமோசாக்கள் எல்லாம் சேர்த்தாச்சுங்க தட்டில். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பின்னல் சமோசா எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க ஒரு வானிலையில். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வானொலி எடுத்ததுனால 3 பீஸ் சேர்க்க போகிறேங்க. இப்போ 3 பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வேகட்டும். அடுத்தது ஒரு கரண்டி வச்சு லேசாக இப்படி திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக நல்லா வேகும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம நல்லா எடுத்துடலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிடணும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இப்படி சேர்த்துடலாம். சேர்த்தாச்சுங்க. நம்மளுடைய அருமையான பின்னல் சமோசா ரெடி. உங்களுக்கு இந்த பின்னல் சமோசா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.